அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்ற மாரி ப்ரப்போஸ் பண்ணேன். அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. எனக்கு வந்து என் குடும்பத்த வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. கல்யாணம் பண்ற ஐடியாவிலே இல்லன்னு. சரி நான் எதனா ஐடியா வந்தா சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அருணுமே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட சொல்லலாம். மீனாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் கங்ராஜ் டி நீ வேணா நல்ல பையனா இருந்தா லவ் பண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். நான் வேணா மாமா கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முட்டுக்கு இந்த விஷயம் சொல்ல. சரி சீதாவே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரி அவர வீட்டுக்கு வர சொல்லி பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல. சீதா பார்த்தீங்கன்னா, அருண கூட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக அந்த இடத்துல முத்துவ பார்த்துட்டு ஒரு உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏய் ரவுடி நீ என்னடா இங்க?" அப்படின்னு கேட்க. அத நான் கேட்கணும். இது என்னோட மாமியார் வீடு. நீ எங்கடா இங்கன்னு கேட்டேன். நான் தான் சீதாவ கல்யாணம் பண்ண போறேன். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராட கண்டுபிடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடியே தொரத்திட்டு போறான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு தெரியும். உடனே அழுதுகிட்டு வீட்டுக்கு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனா பார்த்தீங்கன்னா, மனோஜ்க்கு வந்து இனிமேல் கண் பார்வை தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. ஐய்யயோ! என்னடா ஆச்சு? மனோஜ்க்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டு இருக்க டைம்ல தான் ரோஹினி வந்துட்டு நான் இருக்கேன் மனோஜ் உனக்கு கண் பார்வை என்ன நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உனக்கு எல்லா துணையுமா வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து லவ் கொடுக்குறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அருணும் முத்தும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை சண்டை போட்டு தான் இருக்காங்களான்றது பொறுத்து இருந்தால் பார்க்குற மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ